ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாருமே பிஎஸ்சி கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேங்க. ஸோ எப்போ கவுன்சிலிங்கான டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸோ நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும், அண்ட் கம்யூனிட்டி வைஸை எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்சு தேவை, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ நாளாச்சு ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலை, ஸோ இந்த மாதிரி தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸை எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்ச் தேவை, ஸோ கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து எந்த மாதிரி இருக்கும், நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்போதைக்கு கவுன்சிலிங்க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பொறுத்தளவு கவுன்சிலிங்க்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய ரவுண்ட்ஸ் நடக்கும். கவுன்சிலிங்க்கான ஷெடியூல் வந்து கூடிய சீக்கிரம் வந்து செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி, ஸோ அதில் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் இருக்கும். ஸோ எப்போ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், எந்த கட் ஆஃப் ரேஞ்சு, எந்த கட் ஆஃப் வரைக்கும் அட்டன் பண்ணணும், ஸோ இதை பற்றி கிளியரான ஒரு பிடிஎஃபாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்தளவு ரவுண்டு 1A. ஸோ எல்லாருமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுப்பாங்க. அடுத்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது உங்களுக்கு காலேஜஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோமான்னு பார்த்ததுக்கப்புறம் ஸோ லாக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கான டேட் வந்து நீங்கள் எப்போ இந்த ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாகிங் இதெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க மாதிரி டேட் கொடுப்பாங்க. ஸோ இங்கே பொறுத்தளவு 21/9/22 to 27/9/22 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அண்ட் அடுத்ததாக வந்து ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணோன்னு சொல்லி டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுமே, நீங்கள் பாஸ் ஆனதுமே, ஸோ நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணணும் அலாட்மெண்ட் ஆர்டர், அந்த வீடியோவில் இருக்க மாதிரி முன்னாடியே வந்து எல்லாமே வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த டேட்டில் நீங்கள் கரெக்டாக வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணணும். சப்போஸ் உங்களுடைய டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுமே நெக்ஸ்ட்டு எப்போ நம்ம டவுன்லோட் பண்ணணும் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ அந்த டேட்டில் கரெக்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு காலேஜில் வந்து அந்த கொடுத்துருக்க டேட்டில் நீங்கள் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணணும் இது எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் இருக்க மாதிரி ஜென்ரல் ரேங்க் 0012, ஜென்ரல் ரேங்க் 11,380, அதாவது உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 200லேருந்து 170 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1A அட்டன் பண்ணணும். ஸோ இதே மாதிரி 1B, அதாவது செகண்ட் ரவுண்டு யாரெல்லாம் அட்டன் பண்ணணும், எந்த டேட்டில் அட்டன் பண்ணணும், எந்த டேட்டில் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, இது எல்லாமே பிடிஎஃபாக அவங்களுக்கு வந்து ஸோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் கம்யூனிட்டி வைஸாக கட் ஆஃப் ரேஞ்ச் பார்க்கும்போது, ஸோ பிசி கம்யூனிட்டியில் ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 199.50 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 178.50 வரை எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. ஸோ இதுவே எம்பிசி அண்ட் டிஎன்சியில் ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 200 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு 181 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. ஸோ இதுவே வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 199.00 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 177. அண்ட் எஸ்சிஏ கம்யூனிட்டியை பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 195.0 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 174. அண்ட் எஸ்டி கம்யூனிட்டியில் ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 190.50 ஸோ லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 174. அண்ட் ஓசி கம்யூனிட்டியை பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 198.50 to 185.11 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. அண்ட் பிசிஎம் கம்யூனிட்டியை பொறுத்தளவு ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 199.50 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்கு. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு 180.50 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் கிடச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் எல்லாருமே வந்து ஸோ 180க்கு மேலே இருந்தால் சீட் கிடைக்கிது. ஸோ இது வந்து லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு 175க்கு மேலே இருக்கணும். ஸோ கவுன்சிலிங்க்கான ப்ராசஸ் பொறுத்தளவு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். டிப்ளமோ கோர்சஸ்க்கான அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கூடிய சீக்கிரம் ஸோ பிஎஸ்சி கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸாக இருக்கும். ஸோ எல்லாருமே பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து ஸோ கவுன்சிலிங்க்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் ஆனதுமே நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து பராமரிகளை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.